ஸ்க்ரீன் விளங்குது எல்லாருக்கும்? ஓ. சரி, ஓகே. ஸோ சுவிசேஷங்களில் இயேசு அப்படிங்கிற தலைப்புல நாங்க படிச்சு கொண்டு வரோம். சுவிசேஷங்களில் இயேசுன்றது 2 வாரங்கள் நாங்க படிச்சிருக்கிறோம். முதலாவது வாரத்துல நாங்க அறிமுகம் பார்த்தனாங்க. ஸோ யார் எழுதினது? மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் அவர்கள் இயேசு கிறிஸ்து எப்படி விவரித்திருக்கிறார்கள். மத்தேயு யூதருக்கு ராஜாவாக, மாற்கு தேவ ஊழியராக, லூக்கா மனுஷகுமாரனாக, யோவான் தேவகுமாரனாக விவரித்திருக்கிறார். பிறகு அந்த ஆசிரியர்களை பத்தி சில விஷயம் பார்த்துனாங்க. சுவிசேஷம்னா என்னன்னு பார்த்தனாங்க. ஆசிரியர்களை பத்தி பார்த்துனாங்க. ஆஹ் செயல்பாடு ஒன்று செய்த நாங்கள் ஆசிரியரோட மறுபெயர்கள். அது தொடர்ந்து இயேசுவை அறிந்து கொள்ளுதல் பிதாவை அறிந்து கொள்ளுதலுக்கு சமம். ஸோ அதை குறித்து சில வசனங்கள் நாங்கள் பார்த்து கொண்டோம். அடுத்து இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி, முதலாம் வருகையை பற்றி, இரண்டாம் வருகையை பற்றி சொல்லப்படுற வாக்குத்தத்தங்கள் நாங்கள் பார்த்தோம். முதலாம் வருகைக்கான காரணங்கள் இயேசு கிறிஸ்து தன்னை வாயால சொன்ன 7 காரணங்கள் பார்த்தனாங்க. அதுக்கு பிறகு ஆஹ் அது ஆரம்ப ஆஹ் அறிமுகத்துல நாங்க ஒரு வீடியோ அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு பிறகு 2வது வீடியோல கடந்த வாரத்துல பிறப்பு ஆரம்பம் அல்ல அப்படின்ற தலைப்புல நாங்க பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இருந்தே இருக்கிறார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், தேவனாக இருந்தார். அந்த வார்த்தை வம்சமாகி நம்ம மத்தியில வாசம் பண்ணினார் அப்படிங்கிறது படைப்புக்கு முன்னான மகிமை. யோவானுக்கு முன் இருந்தவர், தாவீதுக்கும் ஆபிரகாமுக்கு முன்னாகவே இருந்தவர், வானத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் நாங்க பார்த்தோம். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சம்பவங்கள், அது பிறப்பில் நடந்த சம்பவங்கள் வரிசை கிரமமா நாங்க போன கிழமை பார்த்து கொண்டோம். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவ பிறப்பு தொடர்பாக நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் இவை அப்படின்னு நான் போட்டிருந்தேன். இது வசனங்கள் திருப்பி பார்க்கவில்லை. ஆனா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த வசனங்களை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு. சரி, அது வரைக்கும் நாங்க போன கிழமை 2 கிழமையா நாங்க பார்த்தாச்சு. நான் ஏன் இது இவ்வளவு ஸ்பீடா சொல்றேன்னா இதுல ரெக்கார்டிங் இருக்கு. அதனால ரெக்கார்டிங் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இது வரைக்கும் நாங்க படிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்க ஒரு முக்கியமான ஒரு தலைப்புக்கு போறோம். இயேசுவும் கிறிஸ்துவும். பொதுவா நாங்க இயேசு கிறிஸ்து அப்படின்றது தான் சொல்லுவோம். ஆனா நாங்க தெரியும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் இயேசு. அப்ப இந்த கிறிஸ்துங்கிறது எங்க இருந்து வந்தது? ஏன் இதனால நாம் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லுகிறோம்? சோ இயேசு என்றால் என்ன, கிறிஸ்து என்றால் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். ஆனா அது பார்க்கறதுக்கு முன்னுக்கு நாங்க இன்னொரு இதே மாதிரி இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அடுக்கு தொடர்னு சொல்லுவாங்க இல்ல, அடுத்தடுத்து வர ஆஹ் இல்ல அடுக்கு தொடர் இல்ல, இது இணைமொழி. ஒரே சொல் அடுத்தடுத்து வந்த அடுக்குமொழி, வேறு வேறு சொல் அடுத்தடுத்து வந்தா அது இணைமொழி. இது இணைமொழி. எஸ், இயேசுவும் கிறிஸ்துவும். அதே மாதிரி இன்னொன்னு தான் தேவனாகிய கர்த்தர். தேவனும் கர்த்தரும். சோ முதல்ல தேவனும் கர்த்தரும் அப்படிங்கறத விளக்கப்படுத்திட்டு இயேசுவும் கிறிஸ்துவும் அப்படிங்கறத நான் விளக்கப்படுத்துறேன். சோ ஏற்கனவே பைபிள்ல பரிச்சயமானவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வசனங்கள் நாங்க பார்க்க இருக்கிறோம். பெருசா வேதத்துல பழக்கம் இல்லாதவங்க புதுசா யாராவது இருப்பீங்கன்னா இருந்தா கொஞ்சம் உங்களுக்கும் புரியுற மாதிரி நான் பேசுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே. சோ தேவன்ங்கிற வார்த்தையை நாங்க பயன்படுத்துவது உண்டு, கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையை நாங்க பயன்படுத்துவது உண்டு. பரிசுத்த வேதாகமத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இது 2 வார்த்தைகளும் பயன்படுத்தப்படுது. கர்த்தர் அப்படின்னு சொன்னா தமிழ் மொழியில எங்களுக்கு நாங்க கர்த்தர்ங்கிற சொல் எங்க பயன்படுத்துறோம்? காரண கர்த்தர் அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்துறோம். அதாவது அவர்தான் அதற்குரிய காரணர், அதாவது அவரால் தான் இதெல்லாம் உருவாகிச்சு. அந்த மாதிரி காரண கர்த்தர் எனும் அர்த்தத்துல நாங்க பயன்படுத்துவது உண்டு. அதற்கு ஒப்பான ஒரு சொல்லாகத்தான் அவர்கள் கர்த்தர் என்றது தமிழ் மொழியில பயன்படுத்தியிருக்கார். அந்த அர்த்தமுள்ள ஒரு சொல். அவர்தான் எல்லாவற்றுக்கும், அவர்தான் மூலம் என்கிற அர்த்தத்துல தான் கர்த்தர் என்று சொல்ல அவர்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க தமிழ் வேதாகமத்துல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அச்சடிக்கப்பட்ட வேதாகமத்துல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கர்த்தர் அப்படிங்கிற சொல் ஆம், தடித்த கருத்த எழுத்துல இருக்கும். தடித்த கருத்த எழுத்துல இருக்கும். அதை கவனிச்சிருப்பீங்க. தேவன்கிற சொல் தடித்த எழுத்துல இருக்காது. கர்த்தர் அப்படிங்கிறது தடித்த கருத்து எழுத்துல இருக்கும். கவனிச்சிருப்பீங்க. சோ அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாங்க படிக்க போறோம். சோ தேவனும் கர்த்தரும் அப்படிங்கிற இந்த 2 சொல்லும், தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிற 2 சொல்லும் பரிசுத்த வேதாகமத்துல முதல் முதல் இடம்பெறுவது ஆதியாகமம் 2:4. நாங்க ஆதியாகம புத்தகத்துக்கு திருப்பினா, பரிசுத்த வேதாகமத்துல முதலாவது புத்தகத்துக்கு திருப்பினா ஆதியாகமம் 2வது அதிகாரம்
4வது வசனத்துல தான் தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படுது. தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிற சொல் முதல்ல பயன்படுத்தப்படுது. அடுத்தது யாத்ராகமம் 3வது அதிகாரத்துல 14ஆம் 15ஆம் வசனங்கள் கொஞ்சம் பார்க்க வேணும். 3வது அதிகாரம் யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். மோசே தேவனை சந்திக்கிற அந்த காட்சி எங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கலாம். மோசே வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்ச்சி கொண்டு போகும் பொழுது திடீரென முட்புதல்ல நெருப்பு பற்றி எரியுது. ஆனா முட்புதர் சாம்பலாகவில்லை, அது எரிந்து போகவில்லை. அப்ப அது என்ன ஆச்சரியமா இருக்கு, என்ன கிட்ட போயிருப்பாக்குள்ள தேவன் அங்க இருந்து பேசுறாரு. அப்படி பேசும் பொழுது 13வது வசனத்துல மோசே தேவனை நோக்கி தேவனை பார்த்து கேட்கிறாரு, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்கிறான். அப்ப மோசைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அனுப்புறதுக்காக தேவன் அழைக்கும் பொழுது மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, யார் என்ன அனுப்பினார்னு நான் எப்படி சொல்லுவது, உங்களுடைய பெயர் என்ன, அப்ப என்ன அனுப்பினவருடைய பெயர் என்ன, யார் நீங்க அப்படிங்கிறத கேட்கிறாரு. அதற்கு 14வது வசனத்துல யாத்ரா 3வது அதிகாரம் 14வது வசனத்துல தேவன் பதில் கொடுக்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். இங்கிலீஷ்ல ஐ ஆம், இங்கிலீஷ்ல இப்ப 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஐ ஆம் தட் ஐ ஆம், ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படிங்கிறார். ஸோ தமிழ் மொழியில நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். இந்த இருக்கிறேன் என்பவர் ஆங்கிலத்தில் ஐ ஆம், ஐ ஆம் தட் சென்ட் மீ அன்டு யூ, ஸோ ஐ ஆம். ஸோ இதுல இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம், இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். அது சொல்லிட்டு 15வது வசனத்துல அவர் சொல்றாரு, மேலும் மேலும் அடிஷனலா மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். அப்ப இந்த கர்த்தர் அப்படிங்கிறது இந்த இருக்கிறேன் அப்படிங்கிறவரை தான் குறிக்குது. ஸோ இங்க கர்த்தர் அப்படின்னு சொல்லப்படுறது இங்க இருக்கிறேன்னு சொன்ன அந்த அவரை தான் குறிக்குது. ஸோ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆகிய உங்கள் பிதாக்களுடைய தேவன், அவர்களுடைய தேவன் ஆகிய கர்த்தர் அப்படிங்கிறது. ஸோ இதுல இருந்து நாங்க என்ன புரிஞ்சு கொள்றோம், தேவன் அப்படிங்கிறது பொது, கர்த்தர்ங்கிறது அவருடைய பெயர். நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். தேவன் என்றது அவருடைய பதவி அல்லது அவருடைய தன்மையை குறிக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கு இந்த மீட்டிங்ல இணைஞ்சிருக்கிற நாங்கள் எல்லாரும் மனிதர்கள் இல்லையா? இதோட மீட்டிங்ல நாங்க இப்ப இருக்கிற நாங்க எல்லாரும் மனிதர்கள். ஆனா இந்த மனிதர்களாக எங்களுக்கு தனித்தனியா ஒரு பெயர் இருக்கு. என் பேர் வரப்பிரசாத், அந்த மாதிரி இப்ப ஆரம்ப ஜெபம் பண்ணினவர் நிக்சன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பெயர் இருக்கு. ஆனா நாங்கள் எல்லாரும் மனிதன் என்ற அந்த தன்மை கொண்டவர்கள், மனிதன் என்ற அந்த தன்மை கொண்டவர்கள். அதே மாதிரிதான் தேவன் என்றவர், தேவன் என்னும் சொல் தேவனை தான் குறிக்குது, காட், தெய்வத்தை குறிக்குது. தேவன் என்பவர் தெய்வம் என்ற சொல். அது நாங்கள் மனிதர்கள், அவர் தேவன், நாங்கள் ரெண்டு பேரும் வேற வேற என்றதுதான். இப்போ நாய் என்று நாங்க சொல்றோம், ஆனா நாய்கள்லயே நாங்க வீட்டுக்கு வீடு வளர்க்குற நாய்களுக்கு நாங்க ஒரு பெயர் வச்சிருக்கிறோம். அது அதனுடைய தன்மை, அது அப்படிப்பட்ட ஒரு மிருகம். மிருகம் என்று சொன்னாலே அது ஒரு பொது பெயர். அதுகளுக்கு அந்த மிருகத்துக்குள்ளேயே வெவ்வேறு விதமான மிருகங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதோடைய பொது பெயர் ஒன்று இருக்கு, அதாவது ஒவ்வொரு பொது தன்மை ஒன்று இருக்கு. அந்த மாதிரி நாங்க மனிதர்கள்ன்றது எங்களுடைய பொதுவான தன்மை. அந்த மாதிரி தேவன் என்றவர் தேவனுடைய பொதுவான தன்மை. அப்ப மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு பெயர் தேவைப்படுது. மனிதர்களாகிய நாங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு பெயர் தேவைப்படுது. அப்ப ஒரு பெயர் வச்சு நாங்க ஒவ்வொருத்தரை கூப்பிடுறோம். என்ன வரப்பிரசாத்னு சொன்னாதான்
இல்லாட்டி 10 ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல மனுஷா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா எல்லாரும் மனிதர்கள் தான் இல்லையா? எல்லாரும் மனிதர்கள் தான். ஸோ யாரை கூப்பிடுறாங்கன்னு தெரியாது. குறிப்பிட்டு ஒரு ஆள் அடையாளம் காண்றதுக்காகத்தான் தனிப்பட்ட பெயர் வரப்பிரசாத் அப்படிங்கிற பேர் இருக்கு. அது மாதிரி தேவன்ன்றது வந்து தேவனை குறிக்குது, தெய்வத்தை குறிக்குது. தேவன்ன்றது அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார், அவருக்கு பெயர் தேவையில்லை, அவருக்கு பெயர் தேவையில்லை. ஸோ அவர் தேவன் சொன்னாலே அது தெய்வம் தான், தேவன் தான். ஸோ அவருடைய பதவி, அவருடைய தன்மையை குறிக்கிற சொல் தான் தேவன் என்றது. கர்த்தர் அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட பெயர். கர்த்தர் என்றது அவருடைய தனிப்பட்ட பெயர், அவர் பெயர் தேவையில்லை. ஆனால் அந்த மோசே கேட்கும் பொழுது, நான் யாரு, உங்களோட பெயர் என்ன, நான் உங்களை எப்படி மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு மோசே கேட்ட பொழுது, நான் உங்களை எப்படி அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு மோசே கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாம் யாரை வழிபட்டாரோ, ஈசாக்கின் தேவன். ஈசாக்கு யாரை வழிபட்டாரோ, யாக்கோபின் தேவன். யாக்கோபு யாரை வழிபட்டாரோ அந்த தேவனாகிய கர்த்தர், அந்த தேவனாகிய கர்த்தர், அந்த தேவனாகிய கர்த்தர், அந்த தேவன் என்ற கர்த்தர் எனும் பெயர் கொண்ட அந்த தேவன் என்ற அர்த்தத்தில் தான் அவர் சொல்றாரு. சோ தேவன் என்பது அவருடைய தன்மையை, அவருடைய பதவியை, அவர் யார் என்றதை குறிக்குது. கர்த்தர் என்பது அவருடைய தனிப்பட்ட பெயர். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் புரியாம இருந்தா, கேள்வி கேட்கணுமா இருந்தா கேட்கலாம். கடவுள் அப்படின்னு சொல்றாங்க, அது எப்படி ஏற்றுக்கொள்றது? கடவுள் என்ற சொல்லுக்கு நீங்க தேவன் என்ற சொல் ஒப்பிதாக, ஒத்த சொல்லாக பயன்படுத்தலாம். தேவன் என்ற சொல்லுக்கு கடவுள், தெய்வம், இறைவன் இந்த சொற்கள் நீங்க பயன்படுத்தலாம். கர்த்தர் என்ற கடவுள்னு சொல்லலாம். சொல்லலாம். இப்ப கர்த்தர் என்ற சொல்லுக்கு நீங்க அந்த சொற்களை பயன்படுத்த முடியாது. கர்த்தர் என்றது அவருடைய தனிப்பட்ட பெயர். தேவன் என்றது தான் அந்த ஒத்த சொற்கள். நீங்க காடுக்கு, காட் என்ற அர்த்தமுள்ள தமிழ் வார்த்தைகள் என்னென்ன இருக்கோ, தேவன், இறைவன், தெய்வம், கடவுள், அது எல்லாமே தேவன் என்ற சொல்லுக்கு தான் ஒத்த சொல். கர்த்தர் என்ற சொல்லுக்கு இல்ல. கர்த்தர் என்றது அவருடைய தனிப்பட்ட பெயர். புரிஞ்சதா பிரதர்? ஓகே ஓகே. வேற யாருக்கா கேள்வி இருக்கா? ஓகே ஓகே ஓகே, சரி. ஸோ இப்போ இந்த கர்த்தர் என்ற அவருடைய அந்த தனிப்பட்ட பெயரை பத்தி நாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க வேணும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா போற விஷயமா இருக்கும். தேவன்ன்றது அந்த காட், தெய்வம், இறைவன், ஆண்டவர் அப்படிங்கிற ஆண்டவர் பத்தி நான் பிறகு பேசுறேன். ஸோ இறைவன், தெய்வம் அப்படிங்கிறது தான் தேவன் என்ற சொல். சரி. ஸோ கர்த்தர் என்ற தனிப்பட்ட பெயரை பத்தி நாங்க கொஞ்சம் டீட்டெயிலா இப்ப பார்க்க வேணும். இதை யாருக்காவது வாசிக்க முடியுமா? இந்த 4 குற்றெழுத்துக்கள் இங்க இருக்கு, மெய்யெழுத்துக்கள் 4 இருக்கு. இந்த 4 மெய் எழுத்துக்களை தனியா யாராலையும் வாசிக்க முடியாது, இதுக்கு அர்த்தம் சொல்லவும் முடியாது. இப்ப நாங்க கர்த்தர் என்று தமிழ் மொழியில பயன்படுத்துற இடங்கள்ல எல்லாம், பழைய ஏற்பாடுல விசேஷமா கர்த்தர் என்று நாங்க பயன்படுத்துற இடத்துல எல்லாம், இப்ப பழைய ஏற்பாடு நாங்க ஏற்கனவே நாங்க படிச்ச வேதமும் நானும் தொடர்ல நாங்க பார்த்திருக்கிறோம். பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய மொழியில. சோ எபிரேய மொழியில இந்த கர்த்தர் என்ற சொல் இடம்பெறும் பொழுதெல்லாம் இந்த 4 எழுத்து தான் வருது. இ, ஹு, உவ், ஹு. இந்த 4 எழுத்து தான் அந்த கர்த்தர் என்ற சொல் தமிழ் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் மூல மொழியில, ஆரம்பத்தில் எழுதப்பட்ட அந்த எபிரேய மூல மொழியில, ஆரம்ப மொழியில இந்த 4 எழுத்து தான் இருக்கு. அதை யாராலும் வாசிக்க முடியாது, யாராலும் வாசிக்க முடியாது, உச்சரிக்க முடியாது, அர்த்தம் சொல்ல முடியாது. ஆனா இந்த 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 யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14வது 15வது வசனத்துல கர்த்தர் இன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றத வச்சு, இருக்கிறேன் என்பவர் அப்படிங்கிறத வச்சு, இங்கனைக்கு அந்த 4 எழுத்து வரும் பொழுது, இந்த கர்த்தர் என்ற இடத்துல அந்த 4 எழுத்து வரும் பொழுது, இ, ஹு, உவ், ஹு அப்படிங்கிற அந்த 4 எழுத்து வரும் பொழுது எபிரேயர்கள், யூதர்கள் புரிந்து கொண்டாங்க, இந்த 4 எழுத்துக்கு இருக்கிறேன் என்பது தான் அர்த்தமா இருக்க வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சு கொண்டாங்க. இந்த 4 எழுத்துக்கு இந்த இருக்கிறேன், ஐ ஆம் அப்படிங்கிறது தான், அல்லது இருக்கிறார், இருக்கிறார், ஹி இஸ் அப்படிங்கிற அர்த்தமா இருக்க வேணும்ன்றதை புரிஞ்சு கொண்டாங்க.
ஸோ அந்த ஆரம்ப மொழியில் அந்த 4 எழுத்துக்களுக்கு அவர்கள் புரிந்து கொண்ட அர்த்தம் வந்து ஹீ இஸ், இருக்கிறார், இருக்கிறார் என்ற அர்த்தத்துல தான் அவர்கள் புரிந்து கொண்டாங்க. ஸோ இதை நாங்க இங்கிலீஷில் எழுதின இந்த 4 குற்றெழுத்துக்களை, மெய் எழுத்துக்களை YHWHன்னு தான் எழுதலாம். இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண இயலாது, உச்சரிக்க முடியாது. ஸோ இந்த 4 எழுத்து தான் இந்த கர்த்தர் என்று தமிழ் மொழியில வர்ற இடத்துல எல்லாம் மூல மொழியில எபிரேய பாஷையில், இது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். எபிரேய மொழி எனக்கு எழுத தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. அதனால தமிழ்ல எழுதுனா இப்படி எழுத வேணும். ஆங்கில எழுத்துல எழுதுனா YHWH எழுத வேணும். இந்த 4 குற்றெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் தான் கர்த்தர் என்று எங்கெங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டுல வருதோ அந்த இடத்துல எல்லாம் மூல மொழி எபிரேய மொழியில பயன்படுத்தப்படும் சொல் இந்த 4 குற்றெழுத்துக்கள் தான், 4 மெய் எழுத்துக்கள் தான். புரிஞ்சுதா? நான் மேல தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னுக்கு கர்த்தர் என்று புதிய ஏற்பாட்டுல தமிழ் பழைய ஏற்பாட்டுல நாங்க தமிழ் மொழியில வாசிக்கும் இடத்துல எல்லாம் மூல மொழியில பயன்படுத்தப்பட்டிருப்பது இந்த 4 எழுத்துக்கள். இ உ சாரி ஏ ஹு உவ் ஹு, இந்த 4 எழுத்துக்கள். ஆங்கிலத்துல அதை மொழிபெயர்க்கும் பொழுது, நீங்க கேஜேவி மாதிரி பைபிள் பயன்படுத்தீங்கன்னா மற்ற மொழிபெயர்ப்புகளிலும் கேபிட்டல் LORD பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த கர்த்தர் என்று சொல் வர்ற இடத்துல எல்லாம் இந்த 4 எழுத்துக்கள், இந்த 4 குற்றெழுத்துக்கள் வருகிற இடத்துல எல்லாமே ஆங்கில பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எல்லாமே 4 எழுத்துமே கேபிட்டல் LORD கொடுத்திருப்பாங்க. தமிழ்ல அந்த வித்தியாசத்தை காட்டுறதுக்காகத்தான் கருத்தை தடித்த எழுத்துல கொடுத்திருக்கிறாங்க. எபிரேய மொழியில் பயன்படுத்தப்படுகிற இன்னொரு சொல் தான் அடோனாய் அப்படிங்கிற இந்த சொல். அது வந்து அதுவும் பரிசுத்த வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு மீனிங் இருக்கு. இந்த அடோனா என்பதுக்கு அர்த்தம் இருக்கு. இப்ப இந்த YHWH என்று சொல்லப்படுற அல்லது க்கு அர்த்தம் எபிரேய மொழியில் இல்ல. அது எப்படி உச்சரிக்க வேணும், எப்படி அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு தெரியாது. யாத்ராகமத்துல மோசைக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினதை வச்சுதான் ஹீ இஸ் அப்படிங்கிற அர்த்தம் அல்லது ஐ ஆம்ங்கிற அர்த்தம் அல்லது ஹீ இஸ்ங்கிற அர்த்தத்துல இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல புரிஞ்சு கொண்டு இருக்கிறான். ஆனா அடோனாய் என்றதுக்கு அர்த்தம் இருக்கு. இப்ப அடோனாய் என்றதும் ஆங்கில மொழியில லார்டுன்னு தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா அது ஆங்கில மொழியில் எழுதும் பொழுது அடோனாயின்னு எங்கெங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டுல வருதோ, மூல மொழியில அடோனா என்ற வார்த்தை பழைய ஏற்பாடுல எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது கேபிட்டல் எல் மட்டும்தான் கேபிட்டல், மத்த 3 எழுத்தும் சிம்பிள்ல எழுதியிருப்பாங்க. அவ மூல மொழியில இந்த 4 எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் வரும் இடத்துல எல்லாம் ஆங்கிலத்துல 4 எழுத்துமே LORD 4மே கேபிட்டல் எழுதியிருப்பாங்க. அடோனாங்கிற வார்த்தை இடம்பெற இடத்துல எல்லாம் முதல் எழுத்து மட்டும் கேபிட்டல் ஆக்கி மற்றதெல்லாம் சிம்பிள் ஆக்கி இருப்பாங்க. தமிழ் மொழியில ஒரு அழகு இருக்கு. தமிழ் மொழியில என்ன அழகுனா, இந்த 4 எழுத்து YHWH அல்லது அது வர்ற இடத்துல எல்லாம் கர்த்தர் என்ற சொல் பயன்படுத்தி இருப்பாங்க. அடோனாய் அப்படிங்கிற சொல் மூல மொழியில் எழுதப்படும் பொழுதெல்லாம் தமிழ் வேதாகமத்துல ஆண்டவர் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தி இருப்பாங்க. ஸோ தமிழ் மொழியில அந்த ரெண்டு வெவ்வேறு சொல் பயன்படுத்தி இருக்காங்க. ஆங்கிலத்துல ஒரே சொல் தான் பயன்படுத்துறாங்க. லார்ட் தான் எழுதும் விதத்துல தான் கேபிட்டல் சிம்பிள் சின்ன மாற்றம் செய்து ஒரே சொல் பயன்படுத்துறாங்க, லார்ட். சிங்களத்திலையும் அப்படிதான் 2 சொல்லுக்குமே சுவாமி நுஹான்சி அப்படிங்கிறது தான் பயன்படுத்துறாங்க. அந்த 4 குற்றெழுத்துக்கள் வர்ற இடத்துல இருக்கலாம், அடோனாயா இருக்கலாம், 2 இடத்துலயுமே சிங்கள மொழியிலும் கூட ஒரே சொல் தான் பயன்படுத்துறாங்க, சுவாமி நுஹான்சிங்கிறது தான் பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழ் மொழியில மட்டும் வித்தியாசம் காட்டுறதுக்காக ஒரு இடத்துல கர்த்தர் என்றும் இன்னொரு இடத்துல ஆண்டவர் அப்படிங்கிறதும் பயன்படுத்துறாங்க. இந்த அடோனாய் அப்படிங்கிறதுக்குரிய உண்மையான அர்த்தம் ஆண்டவர், மாஸ்டர், எஜமான். அதுதான் இந்த அடோனாய் என்று சொல்லக்கூடிய அர்த்தம். யாருக்கா கேள்வி இருக்கா? புரியாது, திரும்ப விளக்கப்படுத்த வேண்டியது? சரி. சோ ஆதியாகமம் 15:2க்கு நாங்க திருப்பி பார்த்தா, ஆதியாகமம் 15:2ல இந்த 2 சொல்லுமே இடம்பெறுது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல இந்த 2 சொல்லும் இடம்பெறுது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல, அதற்கு ஆபிரகாம்
கர்த்தராகிய ஆண்டவரே. ரெண்டு சொல்லுமே அங்க பயன்படுத்தப்படுது. அந்த 4 குற்றெழுத்துக்கள் டெட்ராகிராமன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 4 எழுத்துக்கள், அதாவது ய, ய, ஹ, வ, ஹ, அந்த எழுத்தும் அந்த 4 எழுத்துக்கள் இருக்கிற சொல்லும் அடோனாய்ங்கிற சொல்லும் ரெண்டுமே இந்த மூல மொழியில பயன்படுத்தப்படுது. ஸோ தமிழ் மொழியில அது வரும் பொழுது அதுக்கு கர்த்தராகிய ஆண்டவரே அப்படின்னு பயன்படுத்துறாங்க. சிங்கள மொழியில பார்ப்போம் அது எப்படி எழுதி இருக்கிறாங்கன்னு. சுவாமிவு தேவியன் மகன்சி என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆங்கிலத்துல லார்ட் காட் என்று பயன்படுத்துறாங்க. தமிழ் மொழியில கர்த்தராகிய ஆண்டவரே அப்படின்னு பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த ரெண்டு வித்தியாசத்தை நாங்க கொஞ்சம் கண்டுக்கொள்ளும். அப்ப இந்த கர்த்தர் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் மூல மொழியில் பயன்படுத்தப்படுவது உச்சரிக்க முடியாத, அர்த்தம் தெளிவாக சொல்ல முடியாத ஒரு சொல். அது கர்த்தருடைய தனிப்பட்ட பெயர், தேவனுடைய தனிப்பட்ட பெயரை குறிக்குது. அதே மாதிரி அடோனாய் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுது ஆண்டவர் என்ற அர்த்தத்துல. இப்ப இந்த யஹ வஹ, யஹ வஹ வாசிக்க இயலாது எங்களுக்கு. சோ இதை நாங்க வாசிக்கக்கூடிய விதத்துல ஓரளவுக்காவது முயற்சி செய்து வாசிச்சா இதை வாசிக்கிறதுக்கு வந்து யஹாவே, யஹாவே, யஹாவே அப்படித்தான் நாங்க வாசிக்கலாம். இதை வாசிக்கிறதா இருந்தா இதை அப்படித்தான் வாசிக்கலாம். யஹாவே, யஹாவே. ஓரளவுக்காவது முயற்சி செய்து வாசிக்கிறதா இருந்தா இதை எப்படித்தான் வாசிக்கலாம், யஹாவே என்று. அதுக்கு பிறகு ஒரு யோசனை வந்தது. யூதர்கள் ஒரு யோசனை வச்சாங்க. இந்த அடோனா என்னும் வார்த்தையில வர்ற இந்த மெய்யெழுத்து உயிரெழுத்துக்கள் இருக்கு தானே, வவல்ஸ். இந்த அடோனா என்ற சொல்லுல வர்ற உயிரெழுத்துக்கள் இருக்கு. அ, ஓ, அ. இந்த உயிரெழுத்துக்கள் தான் இந்த லைட் கலர்ல போட்டிருக்கிற, லைட் பிரவுன் கலர்ல போட்டிருக்கிற உயிரெழுத்துக்கள் அ, ஓ, அ. இந்த உயிரெழுத்துக்களை நாங்க இந்த YHWHங்கிற சொல்லுக்கு இடையில போட்டா, YHWH என்ற சொல்லுக்கு எழுத்துக்களுக்கு இடையில போட்டு பார்த்தா இதை நாங்க யாஹோவா, ஏஹோவா, அவர்களோட யூத பாஷையில அவர்களோட மொழிபெயர்ப்பு படி யெகோவா என்று உச்சரிக்கலாம் என்று அவர்கள் யோசனை முன் வச்சாங்க. யெகோவா அப்படிங்கிற யோசனை நாங்க இது இப்படி உச்சரிக்கலாம் என்ற ஒரு யோசனை முன் வச்சாங்க. யெகோவா என்று நாங்க உச்சரிக்கலாம். சோ அதுதான் பிறகு யெகோவா என்ற பெயர் வந்தது. அப்படித்தான் இந்த யெகோவா என்ற பெயர் உருவாயிடுச்சு. அந்த யெகோவா லத்தீன் பாஷையில மொழிபெயர்க்கும் பொழுது ஜே ஆயிருச்சு, ஜெஹோவா ஆயிருச்சு. சோ அதைத்தான் நாங்க இப்பயும் இங்கிலீஷ்ல ஜெஹோவா, ஜெஹோவா என்று பாவிச்சு கொண்டிருக்கிறோம். தமிழ் மொழியில ஏகோவா என்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சோ உண்மையில இப்ப கர்த்தர் என்ற இடத்துக்கு பயன்படுத்தப்பட்ட உண்மையான மூல மொழியில பயன்படுத்தப்பட்ட சொல் வந்து அந்த 4 எழுத்துக்கள். அது உச்சரிக்க முடியாது, அது சரியான அர்த்தம் இதுதான் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஹி இஸ் என்ற அர்த்தத்துல தான், நானே இருக்கிறார் என்ற அர்த்தத்துல தான் நாங்க அதை புரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். சோ அது உச்சரிக்கல எப்படி என்றதுக்கு தான் யாவே என்று உச்சரிக்க முயற்சி செய்தார்கள். யாவே என்று உச்சரிக்க முயற்சி செய்தார்கள். பிறகு அடோனாயில் இருக்கிற அந்த உயிரெழுத்துக்களை சேர்த்து யெகோவாவாக மாத்தி அதை இப்ப யெகோவா, ஜெஹோவா, யெகோவா என்று பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். யாருக்காவது அது கேள்வி இருக்கா? பிரதர், இத வந்து இப்ப மூல மொழியில இப்ப யூதர்கள் அதை வாசிக்கக்குள்ள ஓ, அவங்க எப்படி உச்சரிச்சிருப்பாங்க? அது நான் இப்ப வாரேன். சரி, இப்ப 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட நேரத்துல 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட நேரத்துல கொஞ்சம் இருங்க. யாரோ ஏதோ பண்றாங்க. சரி, 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட நேரத்துல அந்த 10 கட்டளைகள்ல 3வது கற்பனையாக ஆண்டு கொடுத்திருந்தது, உன் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. உன் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கு. சோ அந்த யூதர்கள் வந்து இந்த கற்பனைகளை கடுமையா கடைபிடிச்சவங்க. சோ அதனால அவர்கள் இந்த கர்த்தர்ன்ற இந்த சொல்ல பயன்படுத்துறதுக்கு ரொம்ப பயப்பட்டாங்க. இந்த 4 எழுத்துக்கள் யாவே, இந்த யாஹா வாஹா அப்படிங்கிற சொல்ல ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு பயன்படுத்துறதுக்கு அவங்க பயப்பட்டாங்க. ஆரம்பத்துல யாவே என்று பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அதை எல்லா நேரத்திலும் பயன்படுத்துறதுக்கு பயப்படுறாங்க. சோ அதனால அது வீணிலே வழங்கிடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துக்காக அவர்கள் கைப்பிரதி எழுதும் பொழுதும் கூட, அந்த காலத்துல கைப்பிரதியால தானே வேதாகமம் பிரதிக்கு செய்யப்பட்டது. அப்ப ஒரு ஆளுக்கு தேவை என்றால் அதை சொல்லி எழுதி கொள்ளணும். வேத பாரகர் என்று இருந்தாங்க, அவங்க கிட்ட சொன்னா
அவர்கள் எழுதி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்களுடைய தொழில் வந்து அது வேதாகமத்தை எழுதி கொடுக்கிறது. ஸோ கையாளத்தான் எழுதி எழுதித்தான் பிரதி எடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு இதையும் எழுதி கொண்டு வரும் பொழுது அந்த கர்த்தர் என்ற சொல்ல எழுத வரும் பொழுது அவர்கள் ரொம்ப பயந்து பயபக்தியோட எழுதுவாங்க. அவங்க எழும்பி போய் கையை கழுவிட்டு வந்து அந்த கர்த்தர் என்று சொல்ல மட்டும் எழுதுறதுக்குன்னு தனியா ஒரு தனியா ஒரு இறகு வச்சிருப்பாங்க, தனியா ஒரு பேனா வச்சிருப்பாங்க. ஸோ கையை கழுவிட்டு வந்து அதுக்குரிய அந்த பேனாவில் மட்டும்தான் அந்த சொல்ல எழுதுவாங்க. மற்ற சொல்ல இல்லாம அந்த பேனாவில் எழுத மாட்டாங்க. மற்ற சொல் எழுதுற பேனாவால அதை எழுதவும் மாட்டாங்க. ஸோ அந்த கர்த்தர் என்ற அந்த சொல் எழுதும் நேரத்துல மட்டும் அவர்கள் எழுதி போயிட்டு கையை கழுவிட்டு வந்து நின்று கொண்டு தான் அந்த சொல்ல எழுதுவாங்க. ஒருவேளை சொல்ல எழுதும் பொழுது பிழைச்சிருச்சுன்னு சொன்னா அதை வெட்டிட்டு திரும்ப கரெக்ட் பண்ணி எழுத மாட்டாங்க. அந்த மொத்த பக்கத்தையும் திரும்ப எழுதுவாங்க. ஒருவேளை அவர்கள் எழுதும் பொழுது ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா மொத்த பேஜையும் அந்த பக்கம் முழுவதையும் திரும்ப முதல்ல இருந்து அவங்க எழுதணும். ஸோ இப்படி கடுமையாக அவர்கள் பயபக்தியோட தான் அந்த கர்த்தர் என்ற 4 சொற்கள் டெட்ராகிராமன் என்று சொல்லப்படுகிற அந்த 4 எழுத்துக்களை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் அவ்வளவு பயபக்தியா அதை பயன்படுத்தி, அதனால தான் தமிழ் மொழி வேதாகமத்துல அது கடுத்த தடித்த எழுத்துல எழுதப்பட்டிருக்கு. ஸோ மூலப்பிரதியிலும் அவர்கள் புதுசா இங்க தொட்டு எழுதுறதுனால அந்த இடம் கொஞ்சம் தடித்த மாதிரி தான் இருக்கும் என்று சொல்றாங்க. ஸோ அவர்கள் இந்த கர்த்தர்ன்றது உச்சரிக்க பயப்பட்டாங்க, யாவே என்றது உச்சரிக்க பயப்பட்டாங்க. இப்பவும் அதை உச்சரிக்க பயப்படுறாங்க. அதனால அந்த இடத்துல யாவே என்று தான் இருக்கு, யாஹா தான் இருக்கு. ஆனா இன்றைக்கும் கூட இஸ்ரவேல்ல அவர்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாடை வாசிக்கும் பொழுது அந்த கர்த்தர் என்ற இடம் வர்ற நேரத்துல அவர்கள் அதை யாவே என்று உச்சரிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவர்கள் அடோனா என்ற சொல்ல போட்டு வாசிப்பாங்க. அவர்கள் அந்த இடத்துல அடோனா என்ற சொல்ல போட்டு வாசிப்பாங்க. இப்ப அன்னைக்கு யாவே என்ற எழுத்து இருக்கு, அந்த எழுத்து தான் இருக்கு, 4 எழுத்து தான் இருக்கு. ஆனா அதை உச்சரிக்க மாட்டாங்க. அதை உச்சரிக்காம அந்த இடத்துல அதுக்கு பதிலா அடோனா என்ற சொல்ல போட்டு தான் அவர்கள் வாசிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவர்கள் பயபக்தியா அந்த பெயரை காப்பாத்திக்கிட்டு வராங்க. இந்த 3வது கற்பனை காரணமாக உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படிங்கிற அந்த கற்பனை காரணமா பயபக்தியா அவர்கள் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. யாருக்கா கேள்வி இருக்கா? ஸோ அப்படிப்பட்ட அந்த கர்த்தருக்கு பெயரைத்தான் இன்றைக்கு நாங்க பயமில்லாம கர்த்தாவே கர்த்தாவே யெகோவா யெகோவா என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர, அது யூதர்களை பொறுத்த மட்டில் அவங்க அது ரொம்ப பயபக்தியா பயன்படுத்தி கொண்டு வந்த வார்த்தை. நாங்க தான் அது பெருசா கணக்கெடுக்காம இன்றைக்கு எதுக்கெடுத்தாலும் சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த வார்த்தையை. சரி, ஸோ அதுதான் தேவனும் கர்த்தரும் அப்படிங்கிறது. தேவன்ன்றது அவருடைய தன்மை, அவர் தெய்வம் என்றது. அவருடைய தனிப்பட்ட பெயர் வந்து அவர் அங்க குறிப்பிடுறது கர்த்தர் என்பது அந்த 4 எழுத்து என்பதுதான். யாருக்கா கேள்வி இருக்கா? சரி, இப்ப நாங்க இயேசுவும் கிறிஸ்துவும், இயேசுவுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்க்க போவோம். ஓகேயா? ரெடியா? ரொம்ப குழப்பமா இருக்கா? ரெடியா? ஏதாவது சொல்லுங்க பிள்ளைங்களா. ஓகே ஓகே, சரி. அப்ப நாங்க இயேசுவும் கிறிஸ்துவங்கிற தலைப்புல பார்ப்போம். இயேசு என்றது அவருக்கு வைக்கப்பட்ட பெயர். அவர் பிள்ளையாக பிறக்கும் பொழுது, ஒரு குழந்தையாக பிறக்கும் பொழுது, இந்த உலகத்துல குழந்தையாக பிறக்கிற எல்லாருக்கும் பெயர் வைப்பாங்க தானே. அப்படி பெயருக்கு பிறக்கும் பொழுது அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் இயேசு என்பது. அதுக்கு ஒரு அர்த்தம் இரட்சகர் அல்லது கர்த்தர் ரட்சிப்பார். இரட்சகர் என்றது அல்லது கர்த்தர் ரட்சிப்பார். இது நாங்க இயேசு என்று பயன்படுத்தியதுக்கு மூல மொழியில அது வந்து யெஷுவாண்டு தான் இருக்கு. மூல மொழியில அது யெஷுவாண்டு தான் இருக்கு. லத்தீனில் தான் அது ஜெஷுவாவாக மாறுது. லத்தீன்ல தான் ஏ என்ற சொல் எழுத்து எல்லாமே எப்படி யெகோவா ஜெகோவாவாக மாறுதோ அதே மாதிரி தான் யெஷுவா ஜெஷுவாவாக மாறுது லத்தீன்ல. அதுதான் இங்கிலீஷ் மொழிக்கு வரும் பொழுது ஜீசஸாக ஜே ஜே உச்சரிப்போட வருது. உண்மையான யூத உச்சரிப்புல ஏ ஏ என்ற உச்சரிப்பு தான் இருக்கு, ஜே என்ற உச்சரிப்பு இல்லை. ஸோ
இயேசு என்றது அவருக்கு வைக்கப்பட்ட பெயர். அதோடைய அர்த்தம் வந்து கர்த்தர் ரட்சிப்பார் அல்லது இரட்சகர். எளிமையா சொன்னா இரட்சகர் என்றதுதான் அதுக்குரிய இயேசு என்ற பெயருக்குரிய அர்த்தம். கிறிஸ்து என்பது அவருடைய பட்டம். அவருடைய பட்டம், அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். பட்டம் என்றால் எனக்கு தெரியும் தானே. இப்ப ராஜான்றது பட்டம், அந்த மாதிரி கிறிஸ்துன்றது ஒரு பட்டம். அதுக்குரிய அர்த்தம் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றதுதான் அதுக்குரிய அர்த்தம். ஸோ கிறிஸ்து என்ற சொல் எப்படி உருவாகிச்சு? கிறிஸ்து என்ற சொல் எப்படி உருவாகிச்சு? ஸோ இந்த கிறிஸ்து என்றதை பத்தி நாங்க கொஞ்சம் பார்ப்போம். கிறிஸ்து என்ற இந்த சொல்லை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு அர்த்தம் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது. எபிரேய மொழியில, இப்ப நான் தமிழ் மொழியில பழைய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தத்தோட வருதோ, அபிஷேகம் பண்ணின, அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்படின்ற வருதோ, அந்த இடத்துல எல்லாம் எபிரேய மொழியில பயன்படுத்தப்படுற சொல் வந்து மேசியா என்னும் சொல். தேவன் அபிஷேகம் பண்ணினவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் அபிஷேகம் பண்ணினவர் அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாம் எபிரேய மொழியில பயன்படுத்தப்படும் சொல் மேசியா என்பது, மெசாயா அப்படிங்கிற சொல் தான் எபிரேய மொழியில பயன்படுத்தப்பட்டு வருது. அது கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்படும் பொழுது அது கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்படும் பொழுது தான் கிறிஸ்தோஸ் என்று வந்து, மேசியா என்ற சொல் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்படும் பொழுது கிறிஸ்தோஸ் என்ற பெயருக்கு மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கில மொழிக்கு கிரைஸ்ட் என்று வந்து தமிழ்ல கிறிஸ்து என்று இருக்கு. ஸோ கிறிஸ்து என்றதுக்கு பெயருக்குரிய அர்த்தம் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மூல மொழியில அது மேசியா. ஸோ அது தொடர்பான சில வசனங்கள் நாங்க பார்த்தா, இந்த தானியல் புத்தகத்துல மட்டும் என்ன காரணம்னு தெரியாது, தானியல் 9வது அதிகாரம் 25வது 26வது வசனத்துல மட்டும் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிற மொழிபெயர்க்காம, ஆங்கிலத்திலும் அப்படித்தான் மொழிபெயர்க்காம அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லாமல் மேசியாவை மேசியா என்றே குறிப்பிடுறாங்க. பாருங்க, தானியல் 9வது அதிகாரத்துல, தானியல் 9வது அதிகாரத்துல 25வது வசனம், பிரபு ஆகிய மேசியா வரமட்டும். 26வது வசனத்திலையும் பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இப்படி அந்த மேசியாவை மேசியா என்ற அர்த்தத்திலேயே பயன்படுத்துறாங்க. அதே அப்படியே பயன்படுத்துறாங்க, மொழிபெயர்ப்பு செய்யாம. இப்ப இங்கிலீஷ்லயும் அப்படித்தான் இருக்கு, மெசாயா அப்படிதான் இருக்கு, மெசாயா அப்படித்தான் இருக்கு. அது அந்த தானியல் 9வது அதிகாரம் 25 26ல மட்டும் மொழிபெயர்க்காம அதை அப்படியே பயன்படுத்துறாங்க. மற்ற இடங்கள்ல எல்லாம் அதை மொழிபெயர்த்து பயன்படுத்துறாங்க. இப்ப சங்கீதம் 2:2 அவர் அபிஷேகம் பண்ணினவர். பாருங்க, சங்கீதம் 2:2 அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக. இந்த இடத்துல எல்லாம் மூல மொழியில மேசியா என்ற சொல் தான் பயன்படுத்தப்படுது. 1 சாமுவேல் 2:10 தாம் அபிஷேகம் பண்ணினவர். சங்கீதம் 132:17 நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக. ஆபகுக் 3:13 நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்பு. சோ இந்த மாதிரி அந்த மேசியாவை மேசியா என்றே பயன்படுத்தாமல் தமிழ் மொழியில அதுக்குரிய அர்த்தத்தை வச்சுத்தான் தமிழ் மொழியிலும் மற்ற மொழிகளிலும் அதனுடைய அர்த்தத்தை தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த மேசியா என்ற சொல் அந்த தானியல் புத்தகத்தில் மட்டும்தான் எங்களுக்கு தமிழ் மொழியில வாசிக்கும் பொழுது ஆகப்படுது. ஆனா மூல மொழியில வாசிச்சிங்கன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல 39 இடத்துல இந்த மேசியா என்ற சொல் வருது. மேசியா என்ற சொல் 39 இடத்துல பழைய ஏற்பாட்டுல வருது. ஸோ அதுல ஒரு முக்கியமான ஒரு 5 வசனங்கள் தான் நான் இங்க போட்டிருக்கிறேன். நீங்க எழுதி வச்சுக்கொண்டு பிறகு திருப்பி பார்க்கலாம். ஸோ இந்த மேசியா என்ற சொல் தான் கிரேக்க மொழிக்கு வரும் பொழுது கிறிஸ்து என்ற கிறிஸ்தோஸ் வந்து அது கிறிஸ்து என்று வருது. ஸோ அது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். அதாவது பழைய ஏற்பாட்டுல இப்படி ஒரு மேசியா வருவார். தானியல் 9வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு, பிரபுவாகிய மேசியா வரமட்டும். அப்ப மேசியா வருவார், அபிஷேகம் பண்ணினப்பட்டவர் வருவார் 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 என்று பழைய ஏற்பாட்டுல
சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப அவர்கள் அந்த மேசியா வரும் வரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மேசியா வரும் வரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் இயேசு. அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் இயேசு. மேசியா வருவார், மேசியா வருவார் என்று பார்த்து கொண்டிருந்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட வருவார் என்று பார்த்து கொண்டிருந்தவர்கள், இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது இயேசுக்கு வைக்கப்பட்ட பெயர் இயேசு. சோ சுவிசேஷங்கள்ல இயேசு தான் அந்த கிறிஸ்து. இயேசுவே கிறிஸ்து. அதாவது புதிய ஏற்பாட்டில் இயேசுவாக பிறந்தவர் தான் பழைய ஏற்பாட்டில் வருவதாக சொல்லப்பட்ட மேசியா. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கிறிஸ்து அப்படிங்கிறது குறித்து சில வசனங்கள் நாங்க இப்ப பார்த்துக்கொள்ள போறோம். மத்தேயு 16வது அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட பேசும் பொழுது, நான் யாருன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. நீ என்ன நினைக்கிற பேதுரு கிட்ட? சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, நான் யார்? அப்ப பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப பழைய ஏற்பாட்டுல மேசியா வருவார்னு சொல்லப்பட்ட அந்த மேசியா தான் நீங்க. பழைய ஏற்பாட்டுல வருவதாக சொல்லப்பட்டிருந்த அந்த கிறிஸ்து தான் நீங்க அப்படிங்கிறத பேதுரு சொல்றாரு. அதே மாதிரி தான் யோவான் 4வது அதிகாரத்துல சமாரிய பெண் அவர் சொல்லுகிறார், மேசியா வருவாரு, அவர் வந்தா எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. யோவான் 4வது அதிகாரம் 25, 26வது வசனங்கள்ல இது வாசிச்சு பாருங்க. இந்த வசனம் நான் சீக்கிரமா போறேன், டைம் இல்லாதனால நீங்க எழுதி வச்சுக்கொண்டு வாசிச்சு பாருங்க. யோவான் 4வது அதிகாரம் 25வது 26வது வசனங்கள்ல சமாரிய பெண் அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவோட உரையாடும் பொழுது அவர் சொல்றார், எங்களுக்கு மேசியான்னு ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லுவார் அப்படின்னு. அப்ப இயேசு சொல்றாரு, நான் தான் அவர், நானே அவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ யோவான் 11வது அதிகாரம் 27வது வசனத்துல நீர் உலகத்தில் வருகிறவனான கிறிஸ்து அப்படி என்று மார்த்தாள், லாசருடைய சகோதரி, லாசரும் மரியாள் அவர்களுடைய சகோதரி மார்த்தாள் சொல்லுகிறார், நீர் உலகத்தில் வருகிறவரான கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படி என்று யோவான் 11வது அதிகாரம் 27வது வசனத்துல சொல்றார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக மாற்கு 14வது அதிகாரத்துல 61, 62வது வசனங்கள்ல பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாரு, நீ தான் கிறிஸ்துவா? நீ கிறிஸ்து தானா? அப்ப இயேசு சொல்றாரு, நான் அவர்தான், நான் அவர்தான் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 1வது அதிகாரத்துல 40வது 41வது வசனத்துல அந்திரேயா, அன்ட்ரு தன்னுடைய சகோதரனாகிய பேதுரு கிட்ட, பீட்டர் கிட்ட போயிட்டு மேசியாவை கண்டோம், கிறிஸ்துவை கண்டோம். இப்ப இந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். யோவான் 1வது அதிகாரத்துல, யோவான் 1வது அதிகாரத்துல 40வது வசனம், யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். ஏன் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது? புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க மொழியில. அப்ப கிரேக்க மொழியில அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அன்ட்ரு அந்த இடத்துல பயன்படுத்தியது மேசியா என்று சொல். அப்ப அன்று மேசியாவை கண்டோம் என்று சொன்னால் அந்த மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று தான் அர்த்தம் என்று கிரேக்க மொழியில அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. சோ இந்த கிறிஸ்து தான், இந்த மேசியா என்பது தான் கிறிஸ்துவாக பயன்படுத்தப்பட்டு வருது. அடுத்து யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனத்துல, யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனத்துல இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று, அதாவது இயேசு தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப சுவிசேஷம் எதற்காக எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், அது இயேசு தான், இப்பொழுது பிறந்திருக்கிற அந்த இயேசு தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்க வேண்டும். அப்ப பழைய ஏற்பாட்டில் வருவதாக சொல்லப்பட்டிருந்த அந்த கிறிஸ்து இங்க பிறந்திருக்கிற இந்த இயேசு தான், இந்த இயேசுவே கிறிஸ்து அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்கும்படியாகத்தான் இந்த சுவிசேஷங்கள் எழுதப்பட்டதுக்கு அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. சோ இயேசுவே கிறிஸ்து என்றது சுவிசேஷங்கள். இந்த வசனங்கள் இது தவிர வேறு வசனங்களும் இருக்கு, முக்கியமான வசனங்களாக இதனை குறிப்பிட்டிருக்கு. சோ இந்த வசனங்கள் எடுத்துக்காட்டுது இயேசு தான் கிறிஸ்து என்று. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் லூக்கா 2வது அதிகாரம் 10வது 11வது வசனம். நாங்க போன கிழமையும் பார்த்தனாங்க.
மேய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பத்தி மேய்ப்பர்களுக்கு முதலாக அறிவிக்க இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார் அப்படிங்கிறது முதல் அறிவிக்கப்படுகிறது மேய்ப்பர்களுக்கு. அப்படி அறிவிக்கும் பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அது ரொம்ப நாங்க திருப்பி வாசிக்க வேண்டிய ஒரு வசனம், ரொம்ப அழகான ஒரு வசனம், முக்கியமான ஒரு வசனம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள்ல முதல் மேய்ப்பர்களுக்கு தான் செய்தி போகுது, இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. தேவதூதன் பிரகாசித்து காட்சி கொடுத்து, தேவதூதன் காட்சி கொடுத்து அவன் சொல்றான், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை மிக எளிமையாக அந்த மேய்ப்பர்களுக்கு, மிக எளிமையான அந்த மேய்ப்பர்களுக்கு, யாரும் கணக்கெடுக்காத அந்த மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தியை சொல்றார். அந்த தேவதூதன் சொல்றான், கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர். ஆனா இந்த செய்தியில பாருங்க, இந்த சொல்லப்பட்ட இந்த எளிமையான செய்தியில, இந்த ஒரு வரி செய்தியில அந்த மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியில எவ்வளவு பெரிய அர்த்தம் அடங்கி இருக்கு. இதுல நாங்க இப்பொழுது நாங்க பேசிக்கொண்டு வந்த அந்த 3 சொற்களுமே அதுல இடம்பெற்றிருக்கு. கர்த்தர் என்ற சொல் இடம்பெற்றிருக்கு, கிறிஸ்து என்ற சொல் இடம்பெற்றிருக்கு, இரட்சகர் என்ற சொல் இடம்பெற்றிருக்கு. நான் சொன்ன இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் இரட்சகர் என்பது. அப்ப இந்த இடத்துல இரட்சகர் என்று குறிப்பிடுவது இயேசுவை தான். சோ இந்த இடத்துல கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இயேசு என்று நாங்க வாசிக்கிறதுல தப்பு இல்லை. கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இயேசு. அப்ப எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியத்தை மிக எளிமையான முறையில் இந்த மேய்ப்பர்களுக்கு அந்த தேவதூதன் ஒரு வரியில சும்மா சொல்லிட்டு போயிட்டான். கர்த்தராகிய கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கர்த்தர் தான், அவர் தான் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருந்த கிறிஸ்து. அந்த கிறிஸ்து தான் இப்பொழுது இயேசுவாக பிறந்திருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டுல அந்த சொல்லப்பட்ட அந்த கர்த்தர், உச்சரிக்கவும் பெயர் உச்சரிக்கவும் பயப்பட்ட அந்த கர்த்தர், அவர் தான் பழைய ஏற்பாட்டில் வருவதாக சொல்லப்பட்டிருந்த மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய கிறிஸ்து, அவர் இப்பொழுது இயேசுவாக பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு ஆழமான சத்தியத்தை மிக எளிமையா அந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் வந்து சொல்லிட்டு போயிட்டான். சோ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இயேசு. சோ அந்த இயேசு தான் அந்த கர்த்தர், அந்த இயேசுவே அந்த கிறிஸ்து அப்படிங்கிறது தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுது. யாருக்கா கேள்வி இருக்கா? சரி, இப்ப இயேசுவே கிறிஸ்துன்றது சுவிசேஷ புத்தகங்கள்ல இருந்து நாங்க பார்த்துட்டோம். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல நாங்க பார்க்கிறோம், சீஷர்கள் இதைத்தான் சொல்ல முயற்சி பண்றாங்க. சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் இயேசு தான் அந்த கிறிஸ்து அப்படிங்கறத தான் எபிரேயர்களுக்கு, அந்த யூதர்களுக்கு நிரூபிக்க முயற்சி செய்யறாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல இந்த வசனங்கள் எல்லாமே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 36வது வசனத்துல பேதுரு தன்னுடைய முதலாவது பிரசங்கத்தை செய்யும் பொழுது, பேதுரு செய்யும் பொழுது சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே கிறிஸ்துவும் ஆக்கினார். அப்ப அந்த யூதர்களுக்கு பேதுரு சொல்றாரு, தெளிவுபடுத்துறாரு, இந்த இயேசு தான் அந்த கிறிஸ்து அப்படிங்கிறது தெளிவுபடுத்துறாரு. அடுத்து 5வது அதிகாரம் 42வது வசனத்துல சீஷர்கள் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அந்த இயேசு தான் இங்க பிறந்து, எங்களோடு வளர்ந்து, எங்களோடு இருந்து, எங்களுக்காக மரித்து, சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இந்த இயேசு தான் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படுற கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அப்ப அந்த சீஷர்களுடைய பிரசங்கத்தின் மையப்பொருள், கருப்பொருளாக அமைந்திருந்தது இந்த இயேசு தான் அந்த வருவதாக சொல்லப்பட்டிருந்த கிறிஸ்து அப்படிங்கிறது தான் அவர்கள் பிரசங்கித்தார். 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இவரே கிறிஸ்து என்று பவுல் திருஷ்டாந்தப்படுத்தி. 9வது அதிகாரம் 22வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 22வது வசனம். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று, அதாவது இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினார். சோ பவுல் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய மையப்பொருளாக, கருப்பொருளாக இருந்ததும் இயேசு தான் கிறிஸ்து அப்படிங்கிறது தான். இந்த இயேசு தான் கிறிஸ்துங்கிறத நிரூபிக்கிற பிரசங்கங்கள் தான் அவர்கள் அப்போஸ்தலர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். 17வது அதிகாரத்திலேயும் 2வது 3வது வசனங்களில் இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து,
18வது அதிகாரம் 5வது வசனத்திலும் இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். இது வந்து அப்பல்லோவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 18வது அதிகாரம் 5வது வசனம் அப்பல்லோஸ். 18வது அதிகாரம் 5வது வசனம். சரி, இது பவுலை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பிறகு 18வது அதிகாரத்தில் பிறகு வரதான் அப்பல்லோ. ஸோ இது வந்து இயேசுவே கிறிஸ்து என்று பவுல் அங்க தன்னுடைய சுவிசேஷ பயணத்துல அவன் திருஷ்டாந்தப்படுத்துறான்னு சொன்னா உதாரணப்படுத்தி நிரூபிச்சு காண்பித்து கொண்டு இருக்கிறான். 18வது அதிகாரம் 28வது வசனத்துல தான் 18வது அதிகாரம் 28வது வசனத்துல தான் அப்பல்லோ பார்க்கிறோம். இந்த இருக்கு அப்பல்லோட பேர் 24வது வசனத்துல இருக்கு. 28வது வசனத்துல அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதருடன் பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினான். ஸோ இயேசு தான் அந்த கிறிஸ்து, வருவதாக சொல்லப்பட்டிருந்த கிறிஸ்துன்றத நிரூபிக்கிறான். ஸோ இப்படியாக அந்த இயேசுவே கிறிஸ்து அப்படிங்கிறது தான் சீஷர்களும் பிரசங்கித்தார்கள். சுவிசேஷங்களிலும் இயேசு தான் கிறிஸ்து அப்படிங்கிறத தான் எடுத்து காட்டுது. சீஷர்களும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனதுக்கு பிறகு இருந்த சீஷர்கள், பவுல் அப்போஸ்தலன், பேதுரு, மற்ற சீஷர்கள், அப்பல்லோ ஆகிய இவர்களும் இயேசு தான் கிறிஸ்து அப்படிங்கிறது தான் அவர்கள் பழைய ஏற்பாட்டில் வருவதாக சொல்லப்பட்ட மேசியா தான் இந்த இயேசு அப்படிங்கிறது தான் அவர்கள் காண்பிக்கிறார்கள், பிரசங்கிக்கிறார். ஸோ இந்த இயேசுவே கர்த்தர். அப்படிங்கிறத எங்களுக்கு புரிய வைக்கிற இன்னும் ஒரு விஷயம்தான் இந்த ஐ ஆம். நான் முதல்ல நாங்க யாத்ராகம புத்தகத்துல 3வது அதிகாரத்துல இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உங்களை அனுப்புகிறார். ஐ ஆம் தட் சென்ட் யூ அப்படிங்கிறது. ஸோ அந்த ஐ ஆம், நானே அப்படிங்கிறது, இயேசு தான் கர்த்தர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இயேசு 7 இடத்துல நானே அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார். இயேசு அப்ப 7 இடத்துல நானே ஐ ஆம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இயேசுன்றது அவர் பிறக்கும் பொழுது வைக்கப்பட்ட பெயர். கிறிஸ்து என்பது அவருடைய பட்டம். பழைய ஏற்பாட்டில் வருவதாக சொல்லப்படுற மேசியாவை அபிஷேகம் பண்ணப்பட்டவரை குறிக்கிற சொல் கிறிஸ்து என்பது. ஸோ யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனத்துல ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கிறாரு. யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் அல்லது நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. யோவான் 10:9 நானே வாசல் என்று சொல்லியிருக்கிறாரு. யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன் சொல்லியிருக்கிறாரு. யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. யோவான் 15:1 நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த 7 சந்தர்ப்பத்திலும் இயேசு கிறிஸ்து நானே 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 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த நானே என்று அவர் சொல்லும் பொழுது எல்லாம் அந்த யாத்ராகம புத்தகத்துல நாங்க முதல்ல பார்த்தோமே, யாத்ராகம புத்தகத்துல இருக்கிறவராகவே இருக்கிறேன், அதைத்தான் அவர் அங்க மீன் பண்றார். அப்ப இயேசு தான் அந்த உச்சரிக்க முடியாத 4 எழுத்து கடவுள், 4 எழுத்து தெய்வம், 4 எழுத்து அந்த கர்த்தர் அந்த என்றத இங்கனைக்கு ஆண்டவர் இந்த நானே என்று சொல்ல பயன்படுத்தும் பொழுது சொல்றாரு. சோ அதனால தான் யோவான் 18வது அதிகாரத்துல 6வது வசனத்துல இயேசுவை பிடிக்க வரும் பொழுது நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். 6வது வசனத்துல நான் தான் என்று அவர் அவர்களுடனே சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். ஐ ஆம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது ஐ ஆம் ஹி, நானே அவர் என்று அவர் சொல்லும் பொழுது அவர்கள் பின்னிட்டு விழுகிறார்கள். அந்த நானே என்றது அந்த யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுனால இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்புகிறார் என்றது குறிப்பிடுது. சோ இயேசுவே கர்த்தர் என்பது இந்த சுவிசேஷங்களோடாக வெளிப்படுத்தப்படுது.
இப்போ இயேசு என்பது இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவருக்கு வைக்கப்பட்ட பெயர். கிறிஸ்து என்பது அவருடைய பட்டம். என்ன, பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து வருகிறார், மேசியா வருகிறார் சொல்லப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இந்த இயேசு தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்த கிறிஸ்து என்று நிரூபிக்கப்பட்டது. அதனால இயேசு கிறிஸ்து என்பது சொல்லப்படுகிறது. இந்த இயேசு தான் கர்த்தர் என்பதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற சொல் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதற்கு இதுதான் அர்த்தம். யாருக்காவது ஏதாவது புரியாதது இருந்தால், கேள்வி இருந்தா கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு செயல்பாடு இருக்கு, நீங்க இந்த கிழமை செய்யலாம். நான் இப்ப அனுப்புறேன் ஒரு ஆக்டிவிட்டி உண்டு. இப்ப நான் அனுப்புறேன், ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறேன். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நான் இப்ப அனுப்புறேன், குரூப்லயும் போட்டிருக்கிறேன், தனித்தனியாக அனுப்புறேன். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். ஸோ இந்த கிழமை நீங்க என்ன செய்ய வேண்டியதுன்னு சொன்னா, இந்த ஃபார்ம்ல சுவிசேஷங்களில் இயேசுவின் பெயர்கள், வேற என்ன பெயர்கள் இயேசு கிறிஸ்துக்கு சுவிசேஷங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் 12 வசனங்கள் கொடுத்திருக்கிறேன். இந்த 12 வசனங்கள் வாசிச்சு அவருக்கு மத்தேயு 1:21 கொடுக்கப்பட்டிருக்க பெயர் என்ன, அதை எனக்கு டைப் பண்ணும். மத்தேயு 1:23 கொடுக்கப்பட்டிருக்க பெயர் என்ன, மத்தேயு 2:2 கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் என்ன, யோவான் 1:49 கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் என்ன, மத்தேயு 2:23 கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் என்ன, யோவான் 1:34 கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் என்ன, மத்தேயு 8:20 கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் என்ன, மார்க்கு 1:24 கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் என்ன, யோவான் 1:29 கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் என்ன, யோவான் 1:1 கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் என்ன, மத்தேயு 9:27 கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் என்ன, மத்தேயு 11:19 கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் என்ன, அப்படிங்கிறது எனக்கு போடுங்க. போட்டுட்டு சப்மிட் பண்ணுங்க. ஸோ இதில் நான் உங்களுக்கு பெயர் எழுதுறதுக்கு டைம் நான் அதையும் ஆட் பண்ணி விடுறேன். ஸோ ஃபார்ம் பெயர் எழுதுறதுக்கு உங்களோட பெயரை போடுறதுக்கு ஒரு இடம் வேணும், ஏன்னா நான் அதையும் போட்டு விடுறேன். சரி, ஸோ அதை போட்டுட்டு நான் செய்யறேன். ஸோ இந்த செயற்பாடு இந்த கிழமை நீங்கள் செய்துட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண கஷ்டமானவங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வசனங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மத்தேயு 1:21, மத்தேயு 1:23, மத்தேயு 2:2, யோவான் 1:49, மத்தேயு 2:23, யோவான் 1:34, மத்தேயு 8:20, மார்க் 1:24, யோவான் 1:29, யோவான் 1:1, மத்தேயு 9:27, மத்தேயு 11:19 இந்த வசனங்கள் எழுதி கொண்டு நீங்க ஒரு பேப்பர்ல இருக்கிற விடைய எழுதி அதில் சொல்லப்படுற பேரை என்னன்னு பேப்பர்ல எழுதிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட நீங்க எந்த நம்பருக்கு அனுப்பலாம். நான் இந்த நம்பர் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதை நீங்க அனுப்பி விடலாம். ஸோ யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா? நாங்கள் இப்போ முடிக்க போறோம். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பெயர் நேம் ஸோ இதையும் நீங்க உங்களோட பெயரையும் போட்டுட்டு நேம் என்ற இடத்துல உங்களோட பெயரை போடுங்க. பெயரை போட்டுட்டு இது விடைகள் எழுதி எனக்கு அனுப்பலாம். இதில் ஃபார்ம் ஃபில் பண்ண கஷ்டமானவங்க யாராவது இருந்தால் இந்த வசனங்களை நீங்கள் இந்த ரெக்கார்டிங்லேயும் நான் ரெக்கார்டிங்கும் அனுப்பி விட்றேன். ரெக்கார்டிங்லேயும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு அது பேப்பரில் விடைகள் எழுதி கூட அனுப்பலாம். ஸோ இயேசுவும் கிறிஸ்துவும் என்ற தலைப்புக்கு கூட நாங்கள் பார்த்தோம். தேவனும் கர்த்தரும், தேவன்றது தேவனுடைய தன்மை, தேவன் என்ற ஒரு நபர், தேவன் என்ற ஒருவர், அவருடைய தனிப்பட்ட பெயர் தான் கர்த்தர் என்பது. அதுக்கு அர்த்தம் ஹி இஸ் இருக்கிறாராகவே இருக்கிறார் என்பது. ஸோ அதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். தேவனும் கர்த்தரும், தேவன் என்றது என்ன, தேவன் என்றதுக்கு ஆங்கிலத்தில் காட் என்றும், கர்த்தர் என்பதற்கு ஆங்கிலத்தில் லார்ட் என்றும் பயன்படுத்தப்படுது. சிங்களத்தில் தேவன் என்பதற்கு திவ்யன் மகான்சே என்றும்,
ஆஹ் தா- கர்த்தர் என்பதற்கு சுவாமி நுஹான்சி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ஸோ அதுதான் தேவனுக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். தேவன் என்பது அவர் யார் என்பது, கர்த்தர் என்பது அவருடைய தனிப்பட்ட பெயர். அதுக்குரிய மூலமொழியில் 4 எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் பிறகு மருவி யெகோவாவாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு பிறகு இயேசுவும் கிறிஸ்து, இயேசு என்பது பிறக்கும் பொழுது அவருக்கு இந்த பூமியில் வைக்கப்பட்ட பெயர். அதுக்குரிய அர்த்தம் இரட்சகர் என்பது, அல்லது கர்த்தர் ரட்சிப்பார் என்பது. கிறிஸ்து என்பது பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் வருவதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தபடினால அவர் வந்த பிறகு இவர்தான் கிறிஸ்து என்று அவருக்கு சேர்க்கப்பட்ட பட்ட பெயர் தான் கிறிஸ்து என்பது. ஸோ இயேசு கிறிஸ்து என்பது இயேசு அவருக்கு வைக்கப்பட்ட பெயரும் அவருடைய பட்ட பெயரும். மொத்தமா இயேசு தான் கர்த்தர் என்பதனால, இயேசுவே கர்த்தர் என்பதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற முழு பெயர் பயன்பாட்டில் வருது. புதிய ஏற்பாடு நிறைய இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது. ஸோ யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கேள்விகள் எதுவும் இல்லாட்டி, இது என்னுடைய தொலைபேசி இலக்கம், வரப்பிரசாத் என்றது என்னுடைய பெயர். என்னுடைய தொலைபேசி இலக்கம் கீழே இருக்குது, 7788400444. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இந்த விடைகளை அனுப்பி வைக்கலாம். குரூப்ல இணையறதா இருந்தா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி குரூப்ல இணைஞ்சு கொள்ளலாம். ஸோ கேள்விகள் எதுவும் இல்லையானபடினால இப்போ 9 மணி ஆச்சு. யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ ஜெபம் பண்ணுங்க, நாங்க இந்த நாள் கூட்டத்தை முடிவு செய்யலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த வேளையிலுமாக ஆண்டவரே, இந்த வேத பாடத்தை நாங்கள் ஆண்டவரே முடிக்கத்தக்கதான கிருபை நீங்க தந்திருக்கிறீங்க. நன்றி. தொடங்கி முடிவு வரைக்கும் உடைய கரம் கூடமைக்கான நன்றி. இன்றைய நாளிலும் வந்த ஒவ்வொருவர்களுக்காகப்பனே, இயேசுவும் கிறிஸ்துவும் ஆண்டவரே கர்த்தாவே என்ற தலைப்பின் கீழே நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காகவும் நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே இந்த சகோதரர் மூலம் நாங்கள் வார்த்தையை கற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்தமைக்காக நன்றி. வார்த்தையை கொடுத்த ஆண்டவரே இந்த சகோதரனையும் கர்த்தர் பலப்படுத்தி இன்னும் அதிகமாக ஞானத்தினால் அவரை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே எல்லாவற்றையும் உடைய வல்லமை வாய்ந்த கரத்தில் தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். 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 தேங்க்யூ, நன்றி. ஆமென். மறுபடியும் நாங்க அடுத்த வாரம் 8 மணிக்கு சந்திக்கலாம். சரியா 8 மணிக்கு எல்லாரும் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி.